إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل له فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار எல்லா புகழும் இந்த அகில உலகத்தையும் படைத்து பராமரிப்பவன் ஏக இறைவனாகிய அல்லாஹ்வுக்கே உரித்தாகட்டும். மேலும் நம் உயிரை விட அதிகமாக நேசிக்கக்கூடிய மாமனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், சஹாபிய பெண்மணிகள், தாபீன்கள், தபோ தாபீன்கள், குறிப்பாக கடமையான ஜும்ஆ தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் என்ற நோக்கத்தோடு வந்திருக்கும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலைத்து நிற்குமாக என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். நேர மேலாண்மை என்ற தலைப்பு தெரிவு செய்யப்பட்டு இருக்கின்றது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனில் 103வது அத்தியாயம் அல் அஸ்ர் என்ற அத்தியாயத்தில் அல்லாஹ் பேசுகின்றான். அல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக, இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர், மனிதன் நஷ்டத்தில் இருக்கின்றான். அல்லாஹ் ஒன்றின் மீது சத்தியம் செய்கின்றான் என்று சொன்னால் அவருடைய மகத்துவத்தை நாம் அறிந்து கொள்வதற்காக அல்லாஹ் ரஹ்மான் சத்தியங்களை செய்வான். திருமறை வசனங்களை நாம் புரட்டினோம் என்று சொன்னால் ஏராளமான இடங்களில் மனிதன் பார்த்து கொண்டிருக்கின்ற, அறிந்து வைத்திருக்கின்ற விஷயங்களை குறித்து அல்லாஹ் சத்தியம் செய்வான். ஆனால் நாம் சத்தியம் செய்யும் போது அல்லாஹ்வின் மீது மட்டும்தான் சத்தியம் செய்ய முடியும். அல்லாஹ்வை தவிர்த்து யார் மீதும் நாம் சத்தியம் செய்யக்கூடாது. இது நமக்கு தடை. ஆனால் அல்லாஹ் சத்தியங்களை வானத்தின் மீது செய்கின்றான், பூமியின் மீது செய்கின்றான், வஷம்ஸ் வல்லுஹா என்ற நட்சத்திரங்கள் மீது சத்தியம் செய்கின்றான். இப்படி பல்வேறு விதமாக அல்லாஹ் ரஹ்மான் மனிதன் பார்க்கின்ற அருட்கொடைகள் மீது அல்லாஹ் சத்தியம் செய்கின்றான், அவருடைய மகத்துவத்தை நாம் அறிந்து கொள்வதற்காக. அதே போன்று இந்த வசனம் அல்லாஹ் செய்கின்றான், காலத்தின் மீது சத்தியமாக. அதற்கு அடுத்த வசனம் அல்லாஹ் பேசுகின்றான், மனிதன் நஷ்டத்தில் இருக்கின்றான். சில வசனங்களை நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் அதற்கு முன்னால் உள்ள வசனம் பின்னால் உள்ள வசனத்திற்கு விளக்கமாக அமையும். உதாரணமாக வல் ஆதியாத் சூராவை எடுத்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் ரஹ்மான் தொடர்ந்து ஒரு 5 சத்தியங்களை அடுக்கிக் கொண்டே வருகின்றான். வல் ஆதியாத்தி லபுஹா ஃபல் மூரியாத்தி கதஹா ஃபல் முகீராத்தி சுபஹா ஃபஅஸர் நபிஹி நகா ஃபவஸத் நபிஹி ஜம்ஆ. அந்த 5 வசனங்களிலும் அல்லாஹ் ரஹ்மான் ஒரு ஜீவராசியை பற்றி குறிப்பிடுகின்றான். குதிரையை பற்றி அல்லாஹ் விவரித்து பேசுகின்றான். மூச்சிறைத்து வேகமாக ஓடுகின்றவற்றின் மீது சத்தியமாக, புழுதியை பரப்பி செல்பவர் மீது சத்தியமாக, அதிகாலையில் தாக்குதல் நடத்தும் மீது சத்தியமாக, படைகளுக்கு மத்தியில் ஊடுருவை செல்பவர் மீது சத்தியமாக என்பதாக சத்தியங்கள் எல்லாம் தொடர்ந்து செய்து கொண்டே வந்து இறுதியில் முடிக்கின்றான். மனிதன் தன் இறைவனுக்கு நன்றி கெட்டவனாக இருக்கின்றான். இன்னல் இன்சான ரபிஹி லகனூத் வ இன்னஹு அலா ஸாலிக லஷஹீத், இதற்கு அவனை சாட்சியாகவும் இருக்கின்றான். குதிரை என்பது தன்னுடைய எஜமானனுக்கு எந்த அளவிற்கு நன்றி செலுத்தக்கூடியதாக இருக்கிறது என்று சொன்னால், உணவு கொடுக்கின்றது என்ற ஒற்றை காரணத்திற்காக
தன் உயிரை விடவும் துச்சம் என கருதி அந்த படைகளுக்கு மத்தியில் எவ்வளவு ஈட்டிகள் பாய்ந்தாலும் பரவாயில்லை என்பதாக போருக்கு மத்தியில் நடுவில் சென்று சண்டையிடுகின்றது, நன்றி விசாரத்தோடு இருக்கின்றது. ஆனால் நம்மை படைத்த இறைவன், உணவு கொடுப்பவன் இறைவன், எல்லாம் நமக்காக படைத்திருக்கும் போது நாம் அல்லாஹ்விற்கு நன்றி மறந்தவர்களாக இருக்கின்றோம். அந்த உயிரினம் என்பது தன்னுடைய எஜமானுக்கு நன்றியுள்ள விசுவாசியாக இருக்கின்றது என்பதாக அல்லாஹ் பேசுவதை பார்க்க முடிகின்றது. அல்லாஹ் பேசுகின்றான், காலத்தின் மீது சத்தியம் என்று சொல்லிவிட்டு மனிதன் நஷ்டத்தில் இருக்கின்றான். யார் நஷ்டவாளிகள் என்று சொன்னால், யார் சரியான முறையில் காலத்தை நேரத்தை செலவழிக்கவில்லையோ அவர்கள் நஷ்டவாளிகள். உலகத்தில் பல மதங்கள் இருந்தாலும் சித்தாந்தங்கள் இருந்தாலும் இஸ்லாமிய மார்க்கமானது மார்க்கத்தை போதிக்கும் போது நேர மேலாண்மையை போதிக்கின்றது. உதாரணமாக, ஒரு நாளைக்கு 5 வக்துகள் தொழ வேண்டும். அதை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது, இன்ன சொலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாப மௌகூதா, நம்பிக்கை கொண்டோர் மீது தொழுகை நேரம் என்பது தொழுகை நேரம் குறிக்கப்பட்ட கடமையாக உள்ளது. அந்த நேரத்தில் தான் தொழுகை நிறைவேற்ற முடியும். பதில் நன்றாக உறங்கிவிட்டேன், ஒரே பனி பொழிந்தது, என்னால் எழ முடியவில்லை, நான் எந்திரித்து ஒரு 10 மணிக்காக தொழப்போகிறேன், தொழ இயலாது. என்றைக்காவது ஒரு நாள் அசந்து உறங்கிவிட்டால் அப்போது கூடும். இதே வழக்கமாக கொண்டால் கூடுமா? அதற்கென்று நேரம் இருக்கிறது. லோஹர் தொழுது மதிவிட்டேன், அசர் தொழுது மழுந்து விட்டேன், மகரிப்பில் லோஹர் அசரை தொழுத முடியுமா? நேரம் கடந்து விட்டது. வக்துக்கென்று நேரம் இருக்கின்றது, அந்த நேரத்தில் தான் அந்த தொழுகை நிறைவேற்ற முடியும் என்பதாக மனிதன் நேரத்தை சரியாக செலவழிக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் ஆமீன் தொழுகையிலேயே இப்படி போன்ற திட்டமிடுதலை அல்லாஹ் நமக்கு கொண்டு வருவதை பார்க்க முடிகின்றது. அதே போல நோன்பை பற்றி பார்க்கும்போது, ஷஹரு ரமலான் அல்லஸி உன்சில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் நாசி வ பையினாத்தி மினல் ஹுதா வல் ஃபுர்கான். இந்த குர்ஆன் ரமலான் மாதத்தில் அருளப்பட்டது. இது மனிதர்களுக்கு நேர்வழி காட்டும், நேர்வழியை தெளிவாக கூறும், பொய்யை விட்டு உண்மையை பிரித்து காட்டும். ஃபமன் ஷஹித மின்குமுல் ஷஹரு ஷஹர ஃபல்யுஸ்மா, நீங்கள் அம்மாதத்தை அடைபவர் நோன்பு நோற்கட்டும். இன்னும் ஒரு மாதத்தில் இன்ஷா அல்லாஹ் நோன்பு வந்து நம்மை அடைய இருக்கின்றது. அதற்கென்று அல்லாஹ் ஒரு மாதத்தை வைத்திருக்கின்றான். அந்த நோன்பு மாதத்தில் தான் நாம் அந்த நோன்பை நிறைவேற்ற முடியும் என்பதாக அல்லாஹ் வழிவகை செய்வதை பார்க்க முடிகின்றது. இப்படி நாம் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய வணக்க வழிபாடுகள் மூலமாகவும் ஒரு மனிதன் தன்னுடைய நேரத்தை சீராக செலவழிக்க வேண்டும், அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதனை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு அழகாக கற்றுத்தருவதை பார்க்க முடிகின்றது. ஆனால் இன்றைக்கு பெரும்பாலான மக்கள் இந்த நேரத்தை எப்படியெல்லாம் செலவழிக்கின்றார்கள் என்று பார்க்கும்போது மிகவும் அலட்சியமானவர்களாகவும், பழமொழி ஒன்று சொல்வார்கள், டைம் இஸ் கோல்டு, காலம் என்பது பொன் போன்றது. ஒரு பொண்ணு கூட நம்மிடம் செல்லம் என்றால் வாங்கிக் கொள்ள முடியும். ஆனால் எவ்வளவு செல்வங்களை வாரி இறைத்தாலும், கோடி கோடியாக குறைத்தாலும், எவ்வளவு தங்க கட்டிகள் இருந்தாலும், சென்று விட்ட ஒரு நொடியை, கடந்து விட்ட ஒரு நொடியை நம்மால் திருப்பி பெறவே இயலாது. தங்கத்தை விடவும், வெள்ளியை விடவும், வைர வைடூரியங்களை விடவும் இந்த காலம் என்பது, நேரம் என்பது பொன்னாக இருக்கின்றது. பொன்னை விட அதிகமாக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கின்றது. ஆனால் அந்த நேரத்தை நாம் எப்படி செலவழித்துக் கொண்டிருக்கின்றோம்? யாரெல்லாம் சரியான முறையில் நேரத்தை செலவழித்தார்களோ அவர்கள் பெரிய வெற்றியாளர்களாக இருப்பதை உலகத்திலேயே பார்க்க இயலும். சரியாக திட்டமிடல் செய்வார்கள். உலகத்தில் யாரெல்லாம் நீங்கள் பார்க்கு வியக்கின்ற அளவிற்கு பெரிய விஞ்ஞானிகளாக இருக்கின்றார்களோ, அறிவாளி என்று போற்றக்கூடிய நபராக இருக்கின்றார்களோ, எல்லா மத்தியிலும் ஒரு ஒற்றுமையை பார்க்க இயலும். எல்லா மனிதர்களும்
காலை நேரத்தில் எந்திரிப்பவர்களாக இருக்கின்றார்கள். பல வித்தியாசங்கள் இருந்தாலும் அனைவருக்கும் ஒத்துப்போகின்ற ஒரு வித்தியாசம் என்பது, வித்தியாசமே இல்லாமல் இருப்பது என்பது எந்திரிக்கின்ற நேரமாக இருக்கின்றது. காலையில் எந்திரித்து விடுவார்கள். நமக்கு ஃபஜர் கடமையாக இருக்கின்றது, நேரம் குறிக்கப்பட்ட கடமையாக இருக்கின்றது, நாம் உறங்கிக் கொண்டு இருக்கின்றோம். அதை முறையாக பயன்படுத்தியவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதை பார்க்க முடிகின்றது. நேரத்தை திட்டமிடுவது மிக அவசியமாக இருக்கின்றது. திட்டமிடுதலே கிடையாது என்ற நிலைதான் பார்க்க முடிகின்றது. ஒரு வீடை கட்ட வேண்டும் என்று சொன்னால் அதற்கென்று பல திட்டங்கள் போடுவது எவ்வளவு மாதங்கள் ஆனாலும் பரவாயில்லை. திட்டம் சரியாக திட்டமிட்டோம் என்று சொன்னால் வேலை சீக்கிரமாக நடந்துவிடும். திட்டமே போடல, வாங்க கொஞ்சம் காசு இருக்குது, வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்த இடத்த வாங்கியிருக்கேன், கட்டுவோம் அப்படின்ட்டு ஆரம்பிச்சுட்டாரு. பள்ளம் தோண்டுவாரு, இங்க செப்டி நாங்கள் அப்படின்ட்டு ஐடியா பண்ணி இப்படி பண்ணுவாரு. ஏன்ட்டு இல்ல 2 மாதம் கழிச்சு வருவாரு, என்னப்பா இப்படி இருக்கு பிளானு, சரியில்லையே, சரி மாத்து, 2 மாசம் கழிச்சு வேலையா வீணா போயிடும். ஜப்பானியர்கள் சிறப்பாக கட்டிட கடையில் வண்ணுவனாக இருக்கின்றார்கள். அவர்கள் எப்படி அந்த வேலையை செய்ய என்று சொன்னால், ஒரு வருடம் அந்த கட்டடக்கலைக்கு செலவழிக்கிறார்கள் என்று சொன்னால் 10 மாத காலம் திட்டமிடுவதற்காக மட்டுமே செலவழிக்கின்றார்கள். 2 மாதங்களில் அந்த வேலையை செய்து முடிக்கின்றார்கள் என்று சொன்னால், திட்டமிடுதல் என்பது மிகவும் அவசியமான ஒன்றாக இருக்கின்றது. நாம் பெரும்பாலும் ஏன் நம்முடைய வேலையை வீணடிக்கிறோம் என்று சொன்னால், திட்டமிடுவது என்பது நம்மிடம் இருப்பதே கிடையாது. இன்றைக்கு பெரும் முசீபத்தாக நம்மிடம் இருப்பது, நேரத்தை வீணடிக்கும் மிகப்பெரிய காரணியாக அமைந்திருப்பது, ஒரு மனிதன் தன்னிடம் இல்லதை ஒருவன் திருடிவிட்டு சென்று விட்டான் என்று சொன்னால் ஓடி சென்று துரத்தி பிடித்து அவனிடமிருந்து பெற்றுக் கொள்ளலாம். இல்லை, எங்கன்னே தெரியல, போயிட்டான், அவள்தான் முடிஞ்சிருச்சு என்று இருந்தாலும் கூட மீண்டும் நாம் செல்வத்தை சேர்த்து வைத்து அதை நாம் பெற்றுக்கொள்ள இயலும். ஆனால் நம்மிடம் கடந்துவிட்ட நேரத்தை என்ன செய்தாலும் திருப்பி வராது என்று இருக்கும்போது, நேரத்தை வீணடிக்கின்ற மிகப்பெரிய காரணியாக இன்று நம்முடைய அலைபேசி, செல்போன்கள் இருப்பதை பார்க்க முடிகின்றது. எதுக்கு போறோம் தெரியாது, ஸ்கிரீன் டைம் ஒன்று இருக்கும், எடுத்து பார்த்தா தெரியும். இன்ஸ்டாகிராம் ஏதோ ஒரு சாட் வந்திருக்கும், மெசேஜ் வந்திருக்கும், பார்க்கலான்னு போகும். ரீல்ஸ் போயிட்டே இருக்கும், நேரத்தை 2 மணி நேரம் 3 மணி நேரம் என்ன பார்க்கணும்னு தெரியாது. கடைசியில் ஏதாச்சும் பயன் இருக்கின்றதா? ஒரு பயனும் கிடையாது. நேரத்தை வீணடிக்கும் மிகப்பெரிய காரணியாக சமூக வலைத்தளங்கள் அமைந்திருப்பதை பார்க்க முடிகின்றது. சரியாக திட்டமிட வேண்டும். நான் ஒரு காரியத்தில் ஈடுபடுகிறேன் என்று சொன்னால் எனக்கு இதனால் ஏதாவது பயன் இருக்கின்றதா? 1 மணி நேரம் 2 மணி நேரம் 10 மணி நேரம் செலவழியுங்கள், தவறு கிடையாது. அதனால் என்ன பயன் எனக்கு இருக்கின்றது? 1 மணி நேரம் 2 மணி நேரம் 6 மணி நேரம் என்பதாக செலவழிக்கின்றேனே, இதனால் என்ன எனக்கு பயன் கிடைத்திருக்கின்றது? அறிவு பெருகி இருக்கின்றதா? செல்வம் பெருகி இருக்கின்றதா? ஒரு பயனும் இல்லாமல் நேரத்தை வீணடித்துக் கொண்டிருப்பதுதான் மட்டும்தான் இதனுடைய பயனாக அமைந்திருப்பதை பார்க்க முடிகின்றது. சரியான திட்டமிடல் என்பது இருக்க வேண்டும். அதே போல பல்வேறு காரியங்களில் மனிதன் இந்த நேரத்தை செலவழிக்கும் போது அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்காக மனிதன் நேரத்தை செலவழிப்பது கிடையாது. இல்லல்லஸீன ஆமனு வ அமிலு ஸாலிஹாத்தி வ தவாஸு பில் ஹக்கி வ தவாஸு பிஸ் ஸப்ர். மனிதன் நஷ்டத்தில் இருக்கின்றான் என்று அல்லாஹ் பேசிவிட்டு, இவர்களை தவிர அவர்கள் யார் என்று சொன்னால், நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள் செய்பவர்கள். நம்பிக்கையும் இருக்கும், அல்லாஹ் மட்டும்தான் இறைவன், அவனை தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை என்ற நம்பிக்கையோடு சேர்த்து நல்லறங்களை செய்வார்கள். இன்று பெரும்பாலான மக்கள் எப்படிப்பட்ட எண்ணம் இருக்கிறேன் என்று சொன்னால், நான் நம்பிக்கை கொண்டு விட்டோம், ஒரே கொள்கையில் இருக்கின்றோம், எல்லாட்டு முன்னாடி ஒரு பத்திரப்பதவி போட்டு மாதிரி நம்ம நரகத்துக்கே போக மாட்டோம் என்றெல்லாம் சில மக்கள் இருப்பதை பார்க்க முடிகின்றது.
நம்பிக்கை கொண்டு நல்லறங்களில் ஈடுபட வேண்டும். நல்லறங்களில் ஈடுபடுவது என்பது எப்படி இருக்குது? வாங்க பாய், தொழ வாங்க பாய், நேரமே இல்லை பாய், தொழுவதற்கு நேரம் இல்லை, அல்லாவின் மார்க்க பணி செய்வதற்கு நேரம் இல்லை, திக்ரு செய்வதற்கு நேரம் இல்லை. 24 மணி நேரத்தில் ஒரு நாளைக்கு 5 வக்து தொழ வேண்டும். ஒரு வக்துக்கு 10 நிமிடம் என்று எடுத்துக்கொள்ளுங்கள். 50 நிமிடம், ஏறக்குறைய ஒரு மணி நேரம். ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் கூட நாம் செலவழிக்க, அல்லாவிற்காக செலவழிக்க மனமில்லை என்று சொன்னால், நல்லவர்களில் ஈடுபடவில்லை என்று சொன்னால் நாம் என்ன முஸ்லிம்? அல்லாஹ் எதற்காக நம்மை படைத்திருக்கின்றான்? வீணாக படைத்து விட்டானா? மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்குவதற்காக வேண்டி வேறு எதற்காகவும் படைக்கவில்லை என்று அல்லாஹ் பேசுகின்றானே. படைக்கப்பட்ட நோக்கத்தை மறந்துவிட்டு வீணான காரியங்களில் மூழ்கி இருப்பதை பார்க்க முடிகின்றது. செல்போன்கள் பல விஷயங்களை பார்க்கின்றோம். நம்மிடம் குர்ஆன் அப்ளிகேஷன் இருக்கின்றதா? எத்தனையோ அப்ளிகேஷன் இருக்குது, டிஃபால்ட்டா பல அப்ளிகேஷன் இருக்குது. திருமறை குர்ஆனை நம்முடைய மொபைலில் வைத்திருக்கின்றோமா? சில பேர் வச்சிருப்பாங்க. படிக்கின்றோமா? மிகப்பெரிய கேள்விக்குறிதான். திருமறை குர்ஆன் படிப்பதற்கு ஒரு 10 நிமிடம் செலவழிக்கவில்லை, நேரத்தை செலவழிக்கின்றோம். நல்லறங்களில் அதிகமாக ஈடுபட வேண்டும். இன்று முடிவெடுங்கள். கண்டிப்பாக எல்லாருடைய கைகளிலும் அத்தியாவசியமாக நம்முடைய மொபைல் போன் என்பது இருக்கின்றது. ஏன் முசீபத்தாக இருக்குது, தூக்கி போட்டுருங்க, முடியாது. ஒரு கடைக்கு போறோம், காசு நம்ம கூட போயிடும், போன்லாம் போக முடியாது. ஜிபே எல்லாமே அதில் தான் இருக்குது. போன் வச்சுக்க முடியாது, எல்லாம் மாட்டு கடத்த முடியாது. போன் இருக்கணும். திட்டமிடணும், என்ன பயன்படுத்தணும் என்று நேரத்தை ஒதுக்குங்கள். திருமறை குர்ஆனுக்கு செலவழிக்க வேண்டும். தேவையானவற்றுக்கு மட்டும்தான் இந்த மொபைலை நான் பயன்படுத்த வேண்டும் என்பதை திட்டமிட்டோம் என்று சொன்னால் இதன் நேரத்தை வீணடிக்க மாட்டோம். தினந்தோறும் கண்டிப்பாக ஒரு ஐனாவது நான் படித்து விடுவேன் என்பதாக இன்றைக்கு சபதம் எடுங்கள். அதை நடைமுறைப்படுத்துங்கள். இன்ஷா அல்லாஹ் நல்லறங்களில் அதிகமாக ஈடுபட வேண்டும். அடுத்ததாக உண்மையை போதித்து தாவா பணியில் மேற்கொள்ள வேண்டும். பிற மக்களுக்கு சத்தியத்தை எடுத்து சொல்ல வேண்டும். அப்படி சொல்லும் போது வருகின்ற சோதனைகளை பொறுத்துக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு பல மக்களை பார்க்கின்றோம், நேரமில்லை, இங்கும் வந்துவிடும். வாங்க நோட்டீஸ் கொடுக்க போவோம், தாவா பண்ணி போவோம், பயான் இருக்குது, ஆண்கள் பயான் இருக்குது, வந்துருங்க பாய். ஒரு பொதுக்கூட்டம் ஒன்று இருக்குது, வந்துருங்க. மாநாடு இருக்கு, வந்துருங்க. அல்லாவின் மார்க்கத்தை பற்றி, இஸ்லாத்தை பற்றி பேசப்படுகின்றது என்று வந்தவுடன் உடனே ஒரு வார்த்தை வந்துடும், நேரம் இல்லை பாய், ஆபீஸ் போறேன், கரெக்டா இருக்குது, ரொம்ப டைட்டா இருக்குது பாய். மக்களுக்கு மார்க்கத்தை எடுத்து சொல்வதற்கு நேரம் இல்லை. இப்படியா நாம் இருந்துவிடக் கூடாது. சரியான நேரத்தில் பல்வேறு வேலைகள் நமக்கு இருந்தாலும் அல்லாவின் பணி என்பதுதான் முக்கியமான வேலை என்பதை நாம் வைத்துக் கொண்டு இந்த நேரத்தை எதற்காக நாம் செலவழிக்க வேண்டும். இதுவல்லாமல் நாம் மீனானவற்றில் மூழ்கி கிடந்தோம் என்று சொன்னால் அதை பற்றி அல்லாஹ் திருமறையில் பேசுகின்றான். கத் அஃப்லஹல் முஃமினூன், நம்பிக்கை கொண்டோர் வெற்றி பெற்று விட்டனர். அல்லஸீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷியூன், அவர்கள் தமது தொழுகையில் பணிவை பேணுவார்கள். வல்லஸீன ஹும் அனில் லஹ்வி முஅரிலூன், வீணானவற்றை புறக்கணிப்பார்கள். முஃமின்களுக்கான பண்பாக அல்லாஹ் 23வது வசனத்தில் பேசும்போது தொழுகையில் பணிவோடு இருப்பார்கள், வீணானவற்றை புறக்கணிப்பார்கள் என்று அல்லாஹ் பேசுகின்றான். வீணானவற்றை நாம் புறக்கணிக்கவில்லை, பொதுபோக்கிற்காக மட்டும் நாம் நேரத்தை செலவழித்தோம் என்று சொன்னால் நாம் முஃமின்களே கிடையாது என்று அல்லாஹ் பேசுவதை பார்க்க முடிகின்றது. வீணானவற்றில் நம்முடைய நேரத்தை செலவழிக்க கூடாது. அதே போல யாராவது வீணானவற்றில் செயல்பட வேண்டும் என்று அவளை வற்புறுத்தினாலும் அவர்கள் அப்படி அந்த இடத்தில் சபையில் இருக்க மாட்டார்கள் என்று அல்லாஹ் பேசுகின்றான்.
وَإِذَا سَمِعُوا اللَّغْوَ أَعْرَضُوا عَنْهُ وَقَالُوا لَنَا أَعْمَالُنَا وَلَكُمْ أَعْمَالُكُمْ سَلَامٌ عَلَيْكُمْ லா நபுதகில் ஜாஹிலீன். வீணானவற்றை அவர்கள் செவியூறும் போது அதை அலட்சியம் செய்கின்றனர். எங்கள் செயல்கள் எங்களுக்கு, உங்கள் செயல்கள் உங்களுக்கு. உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும். அறிவினர்களை நாங்கள் விரும்ப மாட்டோம். இன்றைக்கு பல இடங்களில் பார்க்கலாம். ஒரு ஆபீஸ்ல ஒரு வேலை முடிச்சா பட்டமேசை மாநாடு போட்டுற வேண்டியது. எதுக்கு பேசுறதா பேச எதுவுமே தெரியாது, சும்மா பேசிட்டு இருக்க வேண்டியது. தொழுகை முடிந்து விட்டதா 4 பேர் சபை கூடுறது. எதுக்கு சபை கூடப்பட்டது, எதற்கு கலைக்கப்பட்டது ஒன்றுமே தெரியாது. ஏதாவது பேசுவோம் என்பதற்காக வீணானவற்றில் ஈடுபடுவதை பார்க்க முடிகின்றது. இப்படியாக இருக்கும்போது அங்கு என்ன செய்வார்கள் மூமின்கள்? நாங்கள் வீணானவற்றில் ஈடுபட மாட்டோம், எங்கள் செயல் எங்களுக்கு, உங்கள் செயல் உங்களுக்கு என்று இப்ராஹிம் போல சொல்லிவிட்டு உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும், சலாம் என்று சொல்லி அந்த இடத்தில் விட்டு அவர்கள் வெளியே சென்று விடுவார்கள். உனக்குதான் வாழப்பா, எனக்கு வாழ இருக்குது என்பதாக அறிவினர்களை அவர்கள் புறக்கணிப்பார்கள் என்று அல்லாஹ் பேசுகின்றான். 28வது அத்தியாயம் 55வது வசனத்தில் அல்லாஹ் பேசுவதை பார்க்க முடிகின்றது. இப்படி வீணான செயல்களில் நாம் ஈடுபடக்கூடாது. அப்படி யாராக சூழல் அமர்ந்து விட்டாலும் கூட அதில் அவர்கள் இருக்க மாட்டார்கள் என்பதாக அல்லாஹ் பதிவு செய்கின்றான். இன்னும் வீணான காரியங்களில் நேரத்தை வீணடித்தோம் என்று சொன்னால் எப்படிப்பட்ட பாரதூரமான விஷயங்களை நாம் சந்திக்க நேரிடும் என்பதை இன்ஷா அல்லாஹ் 2ஆம் முறையில் காண்போம். வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் தரகத். முதல் உரையில் நேர மேலாண்மை என்ற தலைப்பில் சில செய்திகளை பார்த்தோம். நேரத்தை நாம் வீணடித்தோம் என்று சொன்னால் எப்படிப்பட்ட பாதங்கள் நமக்கு நிகழ்பெறும் என்பதாக அல்லாஹ் திருமைக்காலில் பதிவு செய்கின்றான். நாளை மறுமையில் 24வது அத்தியாயம் 40வது வசனத்திலிருந்து 45வது வசனம் முதல் அல்லாஹ் பேசுகின்றான். ஃபீ ஜன்னத்தின் யதசாஅலூன் அனில் முஜ்ரிமீன் மா சலகக்கும் ஃபீ சக்கர். அவர்கள் சொர்க்க சோலைகளில் இருப்பார்கள். குற்றவாளிகளிடம், நரகத்தில் வசிக்கும் நபரிடம் கேட்பார்கள், உங்களை நரகத்தில் சேர்த்தது எது என்று விசாரிப்பார்கள். சக்கர் என்ற நரகத்தில் வந்திருக்கீங்களே, என்னப்பா காரணம், என்ன தவறை நீங்கள் செய்தீர்கள் என்பதாக சொர்க்கவாசிகள் கேள்வி எழுப்பும் போது அவர்கள் பதிலளிப்பார்கள், காலூ லம் நகு மினல் முஸல்லீன் வலம் நகு நுத்இமுல் மிஸ்கீன். நாங்கள் தொழுவோராக இருக்கவில்லை, ஏழைக்கு உணவளிப்போராகவும் இருக்கவில்லை என்று கூறுவார்கள். வகுன்னா நகூலு மஅல் காயிலீன். வீணில் மூழ்கியுடன் நாமும் மூழ்கி கிடந்தோம், வீணான காரியங்களில் ஈடுபட்டோம் என்பதாக அவர்கள் பதிலளிப்பார்கள். நாம் வீணான காரியங்களில் ஈடுபட்டோம் என்று சொன்னால், நேரத்தை வீணடித்தோம் என்று சொன்னால், நாளை மறுமையில் சக்கரண்ட நரகம் நமக்காக தயாராக இருக்கின்றது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். இன்னும் இந்த நேரம் என்பது எந்த அளவிற்கு முக்கியமானதாக அமைகிறது என்று சொன்னால், அல்லாஹ் ரஹ்மானின் 63வது அத்தியாயம் 10-11 வசனங்கள் எல்லாம் பேசுகின்றான். வன்ஃபிகு மிம்மா ரஸக்னாக்கும் மின் கப்லி ஐயாத்தி அஹதுக்குமுல் மௌத். உங்களுக்கு மரணம் வருவதற்கு முன் நாம் உங்களுக்கு வழங்கியவற்றிலிருந்து நல்வழியில் செலவிடுங்கள். இல்லை என்று சொன்னால் ஃபயகூலு ரப்பி லவ்லா அக்ஹரதனி இலா அஜலின் கரீப். மலக்குமார்கள் உயிரை கைப்பற்றும் அந்த நேரத்தில் மனிதன் கதறுவான், கெஞ்சுவான். ஃபஸ்வத்தக் வகுமின ஸாலிஹீன். என கொஞ்ச காலம் அவகாசம் தாருங்கள், நான் செல்வங்களை தர்மம் செய்துவிட்டு வந்து விடுகின்றேன், நல்லவனாக வந்து விடுகின்றேன். அவன் கேட்பது அந்த நேரத்தை கேட்கின்றான். மலக்கம் வந்து உயிரை கைப்பற்ற ரெடியா இருக்காங்க, பிரிக்க போறாங்க, இப்ப வாய்ப்பு கொடுங்க, அதை போயிட்டு வந்துடுறேன், எல்லாம் வச்சுட்டு வந்துட்டு அப்படி தர்மம் எதுவுமே செய்யல, நேரத்தை வீணடிச்சிட்டேன், இப்ப வாய்ப்பு தாங்க என்பதாக மனிதன் கேட்பான். அவனுக்கு வாய்ப்பு வழங்கப்படாது. வலையு அஹ்ஹிர் அல்லாஹு நஃப்ஸன் இதா ஜா அஜலுஹா வல்லாஹு கபீரும் பிமா தஅமலூன். எந்த உயிருக்கும் அதற்குரிய தவணை வந்துவிட்டால் அவகாசம் அளிக்க மாட்டான். நீங்கள் செய்வதை அல்லாஹ் நன்கறிந்தவன். அல்லாஹ் மீண்டும் உலகிற்கு அனுப்ப மாட்டான், அவகாசம் அளிக்க மாட்டான் என்பதாக அல்லாஹ் சொல்வதை பார்க்க முடிகின்றது. இப்படி நமக்கு வழங்கப்பட்ட நேரத்தில் போதுமான அளவிற்கு நாம் நல்லறங்களில் ஈடுபட வேண்டும், அதிகமான தான தர்மங்களில் செய்ய வேண்டும். இல்லை என்று சொன்னால் உயிரை பறிக்கும் நேரத்தில் அந்த நேரத்தில் மனிதன் கதறுவான், கொஞ்ச காலம் இப்போது எனக்கு அவகாசம் தாருங்கள். இன்னொரு வசனம் அல்லாஹ் பேசுகின்றான், ஒருவேளை அவனுக்கு அவகாசம் அளிக்கப்பட்டாலும் கூட
சரி இந்த அவனுக்கு காலை வச்சுக்கோ, நேரத்தை வச்சுக்கோ அப்படின்ட்டு அவனுக்கு கொடுத்தால் கூட அவன் அதை செய்ய மாட்டான். காயிலுஹா, அவன் வாய்களால் சொல்கின்ற வீண் வார்த்தைகள், சும்மா சொல்றான். உண்மையிலேயே நல்ல அமல்கள் செய்ய வேண்டும், நன்மைகளை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருந்தது என்று சொன்னால் உலகத்தில் நிம்மதியாக வாழும்போது நேரம் இருக்கும் போதே அவன் செய்திருப்பான். இது சும்மா சொல்கின்ற வார்த்தைகள் என்பதை அல்லாஹ் பதிவு செய்வதை பார்க்க முடிகின்றது. இன்னும் மறுமை நாளில் அந்த மனிதர்கள் கதறுவார்களாம். நரகத்தில் போடப்பட்ட பிறகு அந்த மனிதர்கள் கதறுவார்கள், யா அல்லாஹ் எனக்கு இப்போது ஒரு வாய்ப்பு தான். எதற்கு? நான் நேரத்தை வீணாக செலவழித்து விட்டேன், இப்போது எனக்கு ஒரு வாய்ப்பை தந்தால் மீண்டும் உலகிற்கு சென்று நல்ல அமல்களை செய்து நான் வந்து விடுகின்றேன், நல்லவனாக வந்து விடுகின்றேன். அப்ப அல்லாஹ் சொல்லுவானா, அப்படியாப்பா? அப்படி என்று சொன்னால் உலகத்தில் நீ வாழும்போது நீ படிப்பினை பெறுவதற்கு உனக்கான கால அவகாசம் வழங்கப்படவில்லையா? நேரம் உனக்கு வழங்கப்படவில்லையா? அல்லாஹ் குறைத்து கொடுத்து விட்டானா என்று அல்லாஹ் கேள்வி எழுப்பானா? நன்றாக சிந்தித்து பாருங்கள். உலகத்தில் யாரும் சமமாக இருப்பது கிடையாது. அல்லாஹ் அனைத்து மக்களுக்கும் ஒரு ஏற்றத்தாழ்வை ஏற்படுத்தியிருக்கின்றான். அந்த ஏற்றத்தாழ்வு இருந்தால் மட்டும்தான் உலகம் இயங்க முடியும் என்பதற்காக அல்லாஹ் அப்படி அமைத்திருப்பதை பார்க்க முடிகின்றது. ஆனால் இந்த நேரத்தை குறித்து சிந்தியுங்கள். ஏழைக்கும் 24 மணி நேரம் தான், செல்வந்தனுக்கும் 24 மணி நேரம் தான். எல்லா மனிதருக்கும், உலகத்தில் வாழ்கின்ற எல்லா மனிதருக்கும் அல்லாஹ் ஒரே விதமாக சமத்துவமாக நேரத்தை வழங்கியிருக்கின்றான். அந்த நேரத்தை நாம் முறையாக பயன்படுத்தினோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை என்பது சிறப்பாக அமையும். அந்த நேரத்தை நாம் முறை தவறி செலவிட்டோம் என்று சொன்னால், வீணானவற்றில் செலவழித்தோம் என்று சொன்னால் உலகத்திலும் நமக்கு நஷ்டம் ஏற்படும், நாளை மறுமையிலும் நமக்கு நஷ்டம் ஏற்படும் என்பதை உணர்ந்தவர்களாக நேரத்தை சீராக செம்மையாக நேர மேலாண்மையோடு செயல்பட்டு நாளை மறுமையில் வெற்றி பெறக்கூடிய மக்களாக வளரமான் உங்களையும் என்னையும் ஆக்கியிருப்பானாக. வாக்கிடமான அஸ்ஸலாமு அலைக்கும் தலைவர்கள்.